சொல்லு என்னைக்கு கல்யாணம்? எல்லாரும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. பாய் சொல்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரண்யாவோட கல்யாண பத்திரிகை எதுன்னு எங்க சித்தி சித்தப்பா ஜெயெல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விளாகா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி இங்க வந்தது இல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சரண்யா அவங்க எல்லாரும் ஃபேமிலியே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வராங்க. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தடப்படலாம் விருந்து வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன். நான் விருந்து ரெடி பண்றேன். ஆமா நான் சங்கீதா பரபரன்னு வேலை பாக்குற போல இருக்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர வேகமா வேலை பாக்குறாரு. வேலை பாக்குறதுல எல்லாம் சாம்பார் எல்லாம் தெரிக்குது எங்க பார்த்தாலும். அப்பளம் பொரிக்க போறேன் பேபி. அப்பளமா? ஆமா. என்ன காயத்து முன்னே போட்ட காஞ்சிட்டு இதான் போட்டு செக் பண்ணி பாத்துருக்கோம் குட்டியா. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடை அப்பளம் சாம்பார் அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனே பண்ணிருக்கேன். பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்க இல்லையா, சோ நான்வெஜ் சாப்பிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்தே நாங்களும் நான்வெஜ் சாப்பிடல, அதனால வெஜ் செய்யறேன். நான்வெஜ் செய்யல, வெஜ் வந்து செய்யறேன். அப்பளம் செம்மையா புரியுது. நல்ல அப்பளம் தான் உங்களுக்கு. நல்லா இருக்கு. நான் தான் நல்லா பொரிக்கிறேன். சரி சரி, அத பாராட்ட மாட்டேன். என்னமா அப்பளம் வேணுமா? வந்துட்டா பாரு. அப்பளம் வாசனை வந்துச்சு அவளுக்கு. எல்லா குழந்தைங்களும் இந்த அப்பளம் மட்டும் கரெக்டா பொரிக்கிறப்ப வந்துடும் சாப்பிடறதுக்கு. அப்பளம் நல்லா பிடிச்சிருக்கு, குழந்தைங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. அது ஆனா கொடுக்க கூடாது அப்பளம், உப்பு அதிகம்ல, அதனால. ஆனா உளுந்து இருக்குதுல்ல இதுல, அதனால கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்க சித்தி எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே நானும் பாப்பா எல்லாருமே குளிச்சிட்டோம். பாப்பா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் 8 to 2 hours வச்சு தான் குளிக்க வச்சேன். இது 2-in-1 ப்ராடக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்புவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பாத் பேபியோட ஸ்கின்னை ட்ரை ஆகாம நல்லா மாய்ஸ்சரைசரா வச்சுக்கும். இதுல மில்க் ஓட்ஸ் கேலண்டர்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால பேபியோட சென்சிட்டிவ் ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நரிஷ்மெண்டா வச்சுக்கும். இதுல pH லெவல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டியர் 3 அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கூட. மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட். பாப்பாவை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணேன். இதை நம்ம யூஸ் பண்றதுனால பேபியோட ஸ்கின்னை 24 hours நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்கும். இது மேட் வித் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் லைக் மில்க் புரோட்டீன் ஓட்ஸ் கேலண்டுலா. இது மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்க. அப்படி ஸ்கிரீன்ல தர கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% இருக்கும். உங்களுக்கு ஆஃபரே இருக்கு. முக்கியமா மாமாயத்தோட குட்னஸ் இவங்க 2025ல 1 மில்லியன் மரக்கன்று நல்லான்னு பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்க வெப்சைட்ல ஒரு மரக்கன்றோட லிங்க் ஆயிடும். மாமாயத்து ப்ராடக்ட் பிளிப்கார்ட், அமேசான், நைக்கா எல்லாம் கிடைக்குது. இப்ப நியர்பை ஷாப்லயுமே கிடைக்குது. அது மாதிரி நீங்க ஏதாவது ஷாப்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் பேபி, அப்பளம் சுட்டது போதும், வடை சுடலாம். அப்பளம் அப்புறம் வடை. ஆமா, ஸ்வீட் இது ரெண்டுத்தையும் செஞ்சு வச்சிட்டா அப்புறம் ஸ்வீட். ஆக்சுவலி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் செய்யலாம் சொல்லிட்டு வாங்கி வந்தாரு. பாயாசம் செஞ்சு வச்சுக்க, நான் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இவர் சாப்பிடவே மாட்டாரு மீந்தா கூட. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியல. அதனால பாயாசத்தை கட் பண்ணிட்டு கேசரி செய்யலான்னு ரவை எடுத்து வச்சுக்கிறேன். வேற லெவல். ஆமா, கேசரி தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால தான். அப்ப வரவங்களுக்கு செய்யல, எனக்கு தான் செய்யறேன். எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா, நிறைய பேருக்கு பாயாசம் வந்து பிடிக்காது. அதனால கேசரி செய்யலாம் சொல்லிட்டு. கேசரி ஒரு ஸ்வீட் தானே, அதனால கேசரி செய்ய போறேன். இப்ப வடை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கடலை பருப்பு வடை தான் ஃப்ரெண்ட்ஸ். வடைக்கு எல்லாமே அரைச்சி அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. ஆமா, இப்ப வடையை வந்து தட்டி போட்டுடலாம். ஏன் நான் ஸ்வீட் பண்ணாதான் வடை அப்பளம் செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் சப்போஸ் உடனே வந்துட்டாங்கன்னா சோறு போட்டு நம்ம இதெல்லாமே கொடுத்துடலாம். ஸ்வீட் வந்து நெசசரி கிடையாது. ஆமா, இது வந்து முக்கியமானது. அப்பதான் வந்து சைட் டிஷ் இருந்தா தான் சாப்பிட முடியும். அதனால இதை ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் பண்ணலாம். ஆமா, ஸ்வீட் வந்து ஆப்ஷனல், ஆனா இது வந்து மேண்டரி. அவ வண்டியில உட்காந்துக்கிட்டு அவ பண்ற சேட்டை தாங்க மாட்டேங்குது. பாத்தியா இல்லையா, அங்க இருந்துகிட்டே சவுண்ட் கொடுக்குறா பாரு. என்ன கத்த வேணாம்னு சொல்றீங்கல்ல, நான் இப்போ அங்க போயிட்டேன் காருக்கு. கார்ல வண்டி ஓட்டுறது கொடுத்துட்டு வந்து ஆர்ன் அடிச்சுருக்கா பாரு. எப்படி இருந்தாலும் அவ சேட்டை பண்றத பண்ணிதான் இருப்பா. என்னமா பண்ற சேட்டா? சேட்டா ஜஷிதா சேட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இவளுக்கு காலு முளைச்சாலும் காலு முளைச்சது பயங்கர சேட்டை ஆயிட்டா. வடை வந்து தட்டி போட்டுட்டேன், வெந்துகிட்டே இருக்கு. வடை பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. ஆமா, ரெண்டு செட்டு தான் வடை, பட்டு பட்டு செட்டு. ஆமா, சரி
ஃப்ரெண்ட்ஸ் வடை அப்பெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உளுந்த வடை வந்து பாத்தீங்கன்னா நான் சாமி படைக்கிறது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். மேக்ஸிமம் இந்த வடை தான் வந்து நல்லா மொறு மொறு சூப்பரா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வடை லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வடை தான் நல்லா இருக்கும். இதுவே டிஃபன் வந்து செய்யறோம்னு வச்சுங்களேன், அப்ப உளுந்த வடை செய்யலாம். அது மாதிரி செஞ்சோன்னா அப்ப உளுந்து வடை செஞ்சா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தோம்னா நம்ம பருப்பு வடை வந்து வெந்துகிட்டே இருக்கு. இந்த சைடு வடை வேகுதா, அப்பளம் செஞ்சுட்டேன். இங்க சாம்பார் வந்து பாத்தோம்னா சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடியா இருக்கு. சாம்பார் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு, கிண்டனா கரெக்ட் ஆயிடும். சரி சரி. சாம்பார் இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு சாதம், ஒயிட் ரைஸ், எஸ் எல்லாமே ரெடி. ஸ்வீட் பண்ண கம்ப்ளீட்டட். சேட்டை புடிச்ச வேணும்னா அவளை வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக கத்துறா சங்கீதாவா. கேசரி செய்முறை எப்படி? ஆமா செய்முறை எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நெய் போட்டு முந்திரி திராட்சை வந்து நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும் செவந்து வர அளவுக்கு. அப்ப அதே முந்திரி திராட்சை வறுத்த நெய்ல பாத்தீங்கன்னா ரவையை போட்டு வறுத்துக்கணும். அப்புறம் அந்த ரவையை எடுத்துட்டு அதே பாத்திரத்துல இது மாதிரி தண்ணி போட்டு கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை போட்டு கிண்டிக்கணும். அவ்வளவுதான் கேசரி ரெடி. பாயசத்தை செய்யறத விட வந்து பாத்தீங்கன்னா கேசரி செய்யறது ரொம்பவே சிம்பிள். அதனாலதான் நான் கேசரிக்கு வந்து மாறிட்டேன். சூப்பர். சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ரவை வெந்து வரும். நல்லா ரவை வெந்த பிறகு சர்க்கரையை போடணும். ரவை போட்ட உடனே பாருங்க சூப்பரா ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்கா ஆகிடுச்சு. இது மாதிரி திக்கான பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை போடணும். இப்ப சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இந்த டம்ளர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் ரவை எடுத்தேன். ஸோ அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். இதாலே 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம், அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். நான் வந்து இனிப்பு தேவையான அளவுக்கு திட்டமா போடுவேன். கேசரி ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. வேற லெவல் கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருக்கு. ஆமா நல்லா முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு கம்ம கம்முன்னு வாசனையா இருக்கு. திட்டமா வந்து கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருக்கேன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ அவ்வளவுதான். இதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட வேண்டியதான். வடை பாயசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டேன். ஓகே சாப்பிடலாம். ஜஷிதா அம்மா ஹக் பண்ணுங்க. எங்க சித்தி வருவாங்கன்னு அந்த இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இலவு காத்த கிளி மாதிரி ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே எஞ்சி அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு தடபுடலா வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணேன். கடைசியில அவங்க சரி 2 மணிக்கு லஞ்சுக்கு வந்துருவாங்கன்னு பிளான் பண்ணேன். மழை சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க இப்ப மணி 4 ஆக போது. இன்னுமே 4 மணிக்காவது கரெக்டா வந்துருவாங்க. நான் போய் கூட்டிட்டு வர போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இங்கதான் வெயிட் பண்றேன்னாங்க. சோ வீடு தெரியாது இல்லையா, சோ அதனால பேபி போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஆமா காலையில இருந்தே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. மழையில மாட்டிக்கிட்டாங்க பாவம். சோ போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரட்டா? ஓகே. மழையில நனைஞ்சிட்டு வராங்களா எல்லாம்? தொப்பரையா நனைஞ்சிட்டு வராங்க பாரு. வாச்சிட்டப்பா. ஐயோ செமையா நனைஞ்சிட்டீங்க. உள்ள வாங்க 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 சித்தி. எப்ப காலையில வரேன்னு சொல்லிட்டு எப்ப எத்தனை மணிக்கு வரீங்க பாருங்க. உள்ள வாங்க. சரி வாங்க. காலையில செய்ய ஆரம்பிச்சாரு. 2 மணிக்கு வந்து எல்லாரும் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சா 4 மணிக்கு சாப்பிடுறீங்க. மழை பெய்யுதா? வேற என்ன செஞ்ச? அவ்வளவுதான் செஞ்சனா? கேசரி ஏத்தனோப்பா. ஸ்வீட் பாத்தியா? அப்பளம் பண்ணிட்டு பாயசம் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி பாயசம் பண்ணா வந்து யாரும் சாப்பிட மாட்டேங்குது, கேசரி செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்காக. எல்லாரும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். சாம்பார் சங்கீதா செஞ்சா சாம்பார் நல்லாவே இருக்காது என்னைக்குமே. நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா பாத்துக்க. அதான் பாசம். பாசக்கார பிள்ளைங்க எல்லாம். தெரியல அதனால கொஞ்சம் வந்து இன்னும் தூக்கம் தெரியல. ஜஸ்விதா செல்ல பொண்ணு சூப்பர்பா. நைஸ். எனக்கு தான் ஆல்ரெடி வீடியோல காட்டுனீங்க அந்த Dress வேற மாத்திட்டியா? மாத்தணும்னு சொன்னீங்க. மாத்திட்டீங்களா? ஏன்
ஒரே மாதிரி வேற மாத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால போய் மாத்தியாச்சு. அதனால மாத்தியாச்சா? நல்லா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மயில் கிரீன் கலரு, நேவி ப்ளூ கலர் பார்டர். நைஸ். என்ன ஜெஷிதா? சவுண்ட பத்தியா? கட்டிட்டியா இல்லையா? ஒரு 10 புடவை வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா சாக்க போட்டு சுத்தினாங்க, பேப்பர் போட்டு சுத்தினாங்க. கடைசியில கட்டப்பையில வச்சு மஞ்சப்பையில வச்சு பேக் பண்ணியாச்சு. கடந்த ஒரு மணி நேரமா போராடிட்டு இருக்காங்க இது கூட. மழையில நனையாம எடுத்து போகணும் தான் முக்கியமா. அதுக்குதான் மழை. இந்த சைடு பார்த்தாலும் சோனு மழை, இந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மழை. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மழை. என்னம்மா ஜெஷிதா? அந்த காலத்துல வந்து மழை நனையாத கோணி சாக்கு போட்டு போவாங்கல்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர் கொடுத்தனுப்புற மழை நனையாத வந்து பதினாலு தலையில போட்டுட்டே போயிடணும் சேஃபா. ஜெயா ஓகேவா? நல்லா மழை பெய்யுதுப்பா. ஆமா, ஏன்னா 2 பேரும் நடுவுல இருக்காங்க. ஆமா, வண்டியில போகும்போது மூஞ்சிலே அடிக்கும் நேரா. மாமாக்கு தான் நனைய போறாரு நல்லா. நேரா பெய்யுற மழை என்ன பண்ணுவா? என்ன செய்தா? நான் சுட்ட வடை இதெல்லாம் கொஞ்சம் ரம்யாக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஜெஷிதா எல்லாருக்கும் பாய் சொல்லு. அவர் ஜெஷிதா ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து புடவை வாங்கிட்டு போறாங்க. ஜாலியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் என்னம்மா ஜெஷிதா? அவர் பாக்குறாரு என்னடா அது கட்டப்பையில எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கட்டப்பை பாக்குறா தெரியுமா? அதுக்குள்ள பிஸ்கட் கிடக்கு. அதான் கழுவி எடுத்து. அப்படியா? தரமா அது உள்ள பிஸ்கட் எப்படி போச்சு? இங்க பாரு, தேங்காய் பிஸ்கட். வெரி குட். அவர் அத மாலஸ்ங்க உள்ள போட்டாரு. ஏய் போட்டு சரிதா, போட்டு போட்டு ஒன்னு எடுக்க சொல்றா, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வச்சிக்க வைக்கிறேமா. ரஷிதா எங்கதான் வச்சிக்கிறேன். ஏமா ரஷிதா பாய் பாய் பாய். और பாய் சொல்றாரு பாரு. ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு. சரிங்க அத்தை, பாத்து பத்திரமா போங்க. மழை வருது. போயிட்டு வாங்க. சொல்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா கிளம்பி போகணுமா. இங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம 9 மணிக்கு தான் நமக்கு விடியுமே. ஆமா, 4 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பணும்னு சொல்றதுனால அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. விடலாமா? வாங்க எல்லாரும். சரி பாய் ஜெசிதா, பாய் கட் வரும் போ. நம்ம நீ பாய் சொல்லிட்டு மேடம் போலாம். அவர் பேர் நல்லா ஏறி உட்காந்துக்கிறாரு ஜாலியா. போமா. என்னம்மா ஜெஷிதா பண்றா? தலைய ஆட்டுறாளே. பத்திரிக்கை வைக்கிறியாமா? பத்திரிக்கை ஒண்ணும் பண்ணாதம்மா. ஏ பி என்ன வாழைப்பழத்தை எடுத்தா 2 பிச்சு கிடைச்சிட்டா. வெத்தலை எடுத்தா இந்த மாதிரி சுக்கு சுக்கா பிச்சு கிடைச்சிட்டா. ஆமா, வெத்தலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூக்கு தான் வந்தா. அது கொடுக்காத. ஏ படி. ஏ படிச்சு சொல்லு. என்னைக்கு கல்யாணம்? படிச்சு சொல்றேன் பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் வச்சாங்க. சூப்பரா இருக்கு. ஆமா, இதே மாதிரி தான் இருந்தது. சேம் தான். ஆமா. சோ சரண்யா மேரேஜ்க்கு இன்விடேஷன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா. Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு பத்திரிக்கை வச்சிட்டு போயிருக்காங்க. பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வந்து எடுத்துருக்காங்க. ப்ளைன் ஷர்ட். நல்லா இருக்கு. பேண்ட் கலர் சூப்பரா இருக்கு. நைஸ், நல்லா தான் இருக்கு. இந்த saree தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்துட்டு வந்தது. கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற ஏதோ saree காட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த கலர் மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் டல்லா இருக்கு, வேற மாத்துங்கன்னு சொன்னதுனால இந்த கலர் எடுத்து வந்திருக்காங்க. வேற கலர் எடுத்து வந்திருக்காங்க. சாரி ஃபுல்லாவே கோல்டன் ஜரி. அதுல வந்து மயில் கலர் சாரி. ஒரிஜினல் கலர் வந்து பாத்தீங்கன்னா மயில் கலர். காப்பர் ஜரி மாதிரி இருக்கு. கோல்டன் ஜரின்ற உள்ள கோல்டன் ஜரி. ஓகே மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா, இங்க பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜரி, நேவி ப்ளூ கலர். நல்லா எப்படி கலர் வந்து பெர்ஃபெக்ட்டா சொன்ன பாத்தியா நானே? நல்லா தான் இருக்கு. நைஸ்.
இது கட்டணம் அழகா தான் இருக்கு எனக்குல. நல்லா இருக்கும் சங்கீதா. இந்த saree நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா சரண்யா கல்யாணத்துக்காக சங்கீதாக்கு எடுத்து கொடுத்த புடவை फ्रेंड्स. ஆமா. ப்ளூ கலர்ல வந்து ப்ளைனா ஜாக்கெட் வந்து வருது. மா நின்னமா தை 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 தை. இந்த saree தான் எனக்கு எடுத்த saree. நைஸ்ல நல்லா இருக்கு. இந்த saree எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிட்ச் பண்ணி கல்யாணத்துக்கு நம்ம போட்டுட்டு போலாம். ஓகேவா? ஓகே. மழை பெஞ்சனால தான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வர மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்பதான் வந்து கிளம்புனாங்க. இங்கே இருக்க சொன்னாங்க. கல்ல உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. பத்திரிக்கை வேற வைக்கணும்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் இங்க கொண்டு வந்தாங்க. தாய்மாமா வீடு இங்கதான் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட தம்பிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்பி இருக்காங்க. அப்படியே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறம் அங்க போயிட்டு ஊர் பக்கம் வைக்கணும். அம்மாக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும். அதனால நாளைக்கு அங்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேரேஜ்ல வந்து மீட் பண்ணலாம். ஜாலியாக ஃபன் பண்றோம். ஓகேவா? ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.